ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை செய்தியில் என்ன நடந்துச்சுன்னா, ஸ்ருதி விஜயாவை பயமுறுத்துறதுக்கு பேய் கொள்ள பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதோட கண்டினியூட்டி தாங்க வருது. ஸ்ருதி தொடர்ந்து அவங்கள பயமுறுத்துறதுக்கு அதே குரலில் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு விஜயாவும் மனோஜும் ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு கட்டத்தில் நடுங்கிட்டே ரெண்டு பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்பயும் ஸ்ருதி விடமாட்டாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு திரும்ப பயமுறுத்துறாங்க. விஜயாவும் மனோஜும் இப்போ பயத்தில் அலற ஆரம்பிச்சுறாங்க. அதை பார்த்த மீனாக்கு பாவமாக போயிடுது. எதா ஆயிருமோன்ற பயத்தில் லைட்டை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணுவாங்க. இப்ப ஸ்ருதி என்ன பண்றாங்க, நக்கலா சிரிச்சுட்டு வராங்க. என்ன ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப பயத்துல இப்படி அலறீங்கன்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. அதை பார்த்த விஜயாக்கெல்லாம் செம்ம கடுப்பாது. சம்பந்தமே இல்லாம மீனாவை தான் திட்டுவாங்க. என்னடி இதெல்லாம் உன் வேலையா, நீ தான் இவ்வளவு இப்பெல்லாம் பண்ண சொன்னியான்னு சொல்லி திட்டுறாங்க. அப்ப கூட ஸ்ருதி சொல்றாங்க, ஆண்டி இதுக்கு மீனாக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் தான் ஃபண்ணுக்காக இதெல்லாம் பண்ணேன்றாங்க. ஆனா விஜய் அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. மீனாவை தான் பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலையில முத்து உடம்பெல்லாம் சூடா இருக்கு, கண்ணெல்லாம் எரியுதுன்றாரு. மீனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சரியாயிருன்னு சொல்லிட்டு முத்துக்காய் எண்ணெய் ரெடி பண்ணி கொண்டாடுறாங்க. ஆனா ஸ்ருதி அந்த எண்ணெயை தெரியாம தட்டி விட்டுறாங்க. இப்ப மீனா அந்த எண்ணெயை துடைக்கிறதுக்காக துணி எடுக்க போவாங்க. ஆனா அதுக்குள்ள விஜயா அந்த எண்ணெயில வலிக்கு விழுந்துறாங்க. நல்லா அடிபட்டுருது. வலியில ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. சத்தத்தை கேட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப விஜயா மொத்த பழி மீனா மேலதான் போடுறாங்க. இவ வேணுக்குனே தான் எண்ணெயை கொட்டி வச்சிருக்கா, என்னை கொல்றதுக்கு சதித்திட்டம் போடுறான்றாங்க. மனோஜும் கூட சேர்ந்துட்டு ஆமாம்மா இதெல்லாம் கொலை முயற்சிமான்றாரு. இப்ப முத்து நல்லா கலாய்ப்பாரு. ஆமா இவங்க பெரிய வெளிநாட்டு அதிபர், இவங்களை கொல்றதுக்கு சதித்திட்டம் போடுறோம், கீழே என்ன இருக்கிறது கூட பக்கம் வலிக்கு விழுந்துட்டு பேச்ச பாருன்னு சொல்லி கலாய்க்கிறாரு. ஸ்ருதியும் விஷயத்த சொல்றாங்க. ஆண்டி மீனா மேல இந்த தப்பு இல்லை, நான் தான் என்னைய தெரியாம தட்டி விட்டுட்டேன், அவங்க தொடக்கிறதுக்கு தான் வந்தாங்க, ஆனா அதுக்குள்ள நீங்க வலிக்கு விழுந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. மீனாவை தான் தொடர்ந்து திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, விஜயாவை முத்து தூக்க போறாரு. ஆனா மனோஜ் எங்க அம்மாவை நான் தூக்கிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு விஜயாவை தூக்குறேன்ற பிள்ளை திரும்ப ஒரு தடவை கீழே போடுறாரு. விஜயாவும் வழியில துடிக்கிறாங்க. கடைசியா எல்லாருமே சேர்ந்து விஜயாவை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ரோகிணி அடிப்பட்ட இடத்துல எல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா மீனா விடாம திட்டிட்டு தான் இருப்பாங்க. அதை பார்த்த ஸ்ருதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆண்டி உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, அதான் மீனா மேல இந்த தப்புலாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் மீனாவை திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு கோவப்படுறாங்க. அதை பார்த்த விஜயா கடுப்பாகுது. என்ன ஸ்ருதி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நீ எதுக்கு அந்த மீனாக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அது ஸ்ருதி ஆண்டி நான் ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல, நியாயத்தை தான் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு கோவமாக பேசிட்டு போவாங்க. இப்போ ரோஹிணி விஜயாவை நல்லா ஏற்றி விடுறாங்க. ஆண்டி எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் எதாவது சொல்லி ஸ்ருதி அப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்றாங்க. விஜயாவும் மனசுக்குள்ளே யோசிப்பாங்க. வர வர ஸ்ருதி மீனா கூட சேர்ந்து ஓவராக தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, இவளோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, விஜயா ஸ்ருதியை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வழி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மாமியார்ன்ற கெத்துல ஸ்ருதிட்ட ஏதாவது ஏடாகூடமா பண்ணலாம், ஸ்ருதியை லைட்டாக டார்ச்சர் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்ருதி மீனா மாதிரி பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக விஜயாவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணுவாங்க. இதனால விஜயாவுக்கு ஸ்ருதிக்கும் இடையில பெரிய பிரச்சனை வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனையில முத்து அண்ணாமலை எல்லாருமே ஸ்ருதி பக்கத்து தான் சப்போர்ட்டாக நிற்க போகிறாங்க. கடைசியாக ஸ்ருதி தான் விஜயாவோட திமிருக்கு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.